ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. முதல்ல இந்த மெட்ரோ பாலம் நிலை குலைந்து உடைந்து விழுந்ததனால் இறந்த ரமேஷ் அவர்களின் உயிரிழப்பிற்கு எங்களது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறார். நல்ல வேளை இரவு நேரம் ஆதலால் அந்த ஒரு உயிரிழப்பு நம்மால் தாங்க முடியவில்லை என்றாலும் இன்னும் பல உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருந்திருக்கு. இப்ப கொஞ்ச நேரம் நம்ம நிற்கும் போதே இங்க நிக்க முடியல. பள்ளி மாணவர்களின் பேருந்துகள் அதிகமாக செல்லுகின்ற இடம், ஆம்புலன்சஸ் அதிகமாக செல்லுகின்ற சாலை, போரூரை பூந்தமல்லியையும் சென்னையையும் இணைக்கும் மிகப்பெரிய சாலை. இந்த சாலையில் இப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்திருப்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. இது மனித முயற்சியினால் தடுத்திருக்கக்கூடிய ஒரு விபத்து. இதைத்தான் நான் சொல்கிறேன். மனித முயற்சியினால் தடுத்திருக்கக்கூடிய விபத்து, சரியான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்காததினால் ஏற்பட்ட விபத்து. இது ஒரு எச்சரிக்கை மணியே அடித்திருக்கிறது. இது எவ்வளவு தீவிரமான பிஸியான இந்த ரோட்ல இதே மாதிரி ஒரு 50 டன்ல இருந்து 100 டன் சொல்றாங்க. 100 டன் அந்த பாலம் கீழே விழுந்ததுன்னா கான்கிரீட் நம்மளால சிந்தித்தே பார்க்க முடியவில்லை. இதுல இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு அனுமதித்தாலும் அதற்கான நிதி பகிர்வை மத்திய அரசு கொடுத்தாலும் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொள்வது மாநில அரசு. டெண்டர் முடிவு செய்வது, பாதுகாப்பு நடவடிக்கைகளை கண்காணிப்பது, பாதுகாப்பு நடவடிக்கைகள் சரியாக இருக்கிறதா என்பதை மேற்பார்வையிடுவது, அடிப்படை பாதுகாப்பு இருக்கிறதா அந்த செயல் திட்டத்தில் என்பதை முழுவதுமாக கண்காணிப்பது, இவை எல்லாமே மாநில அரசின் கடமை. ஆக இங்க நிலை குலைந்திருப்பது பாலம் மட்டுமல்ல, மாநில அரசின் நிர்வாக திறமையும் நிலை குலைந்து இருக்கிறது என்பதை இந்த விபத்து காண்பிக்கிறது. இது ஒன்று இல்ல, நம்ம திடீர்னு ரோட்ல பள்ளம் விழுகுது. இதே மாதிரி நொச்சிக்குப்பத்துல மெட்ரோ ரயிலுக்காக அவங்க குழி தோண்டும் போது நொச்சிக்குப்பத்துல ஒரு பால்கனியே கீழே விழுந்தது. அதனால மெட்ரோ ரயில்னால் தான் சொன்னாங்க. ஆக இந்த பணி எப்படி நடந்து கொள்கிறது? அடிப்படையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் சரியாக கண்காணிக்கப்பட்டதா, கண்காணிப்பதற்கான ரெக்கார்ட்ஸ் இங்க இருக்கா, எந்த அளவிற்கு மாநில அரசு மக்களின் பாதுகாப்பின் மீது அக்கறை கொண்டிருக்கிறது. நான் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்திருக்க கூடாது. ஆனால் இதில் பெரும் பங்கு மேற்பார்வை, பாதுகாப்பு நடவடிக்கை, யாருக்கு டெண்டர் விடுகிறார்கள், LNT முழுவதுமாக எடுத்திருந்தாலும் மற்ற பணியை எந்த நிறுவனம் செய்கிறது, இதையெல்லாம் மேலும் கண்காணிக்கப்பட வேண்டியது. இப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்தாலும் தமிழகத்தில் உள்ள நிர்வாகத்தினர் அதை பற்றி எந்தவித பேச்சும் பேசாமல் அமைதியாக இருந்து மக்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் அவர்கள் அக்கறையின்மையோடு இருக்கிறார்கள் என்பது நமக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. அதனால் இது முற்றிலுமாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை கட்டுமான பணிகளும் பாதுகாப்பு நடவடிக்கைக்கு உட்பட்டு நடக்கிறதா, அதற்கான பாதுகாப்பிற்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அந்த பாதுகாப்பு வழிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கிறதா என்று ஒட்டுமொத்தமாக ஒரு ஆய்வறிக்கையை மாநில அரசு முதலில் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் இது இப்படி உங்க ஒன்று இங்க ஒன்று இல்ல. நம்ம சொன்ன மாதிரி திடீர்னு ரோட்ல அவ்வளவு பெரிய பள்ளம், அங்க ஒரு கார் அதுக்குள்ள விழுது. திடீர்னு இந்த மெட்ரோ ரயில்னால இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா இல்லாததுனால மக்கள் பெரும் பாதிப்படைகிறார்கள். அதனால் தமிழக அரசு மக்களின் பாதுகாப்பின் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன பிரச்சனைனா லோக்கல் இஷ்யூஸே சீஃப் மினிஸ்டர் காதுல விழமாட்டேன். எல்லாம் என்னன்னா இமோஷனல் இஷ்யூஸ் தான் அவர் மேல எடுக்கிறார். மக்களுக்கான அத்தியாவசிய பிரச்சனைகள் மீது அவர் கவனம் இல்லவே இல்லை. மாநில அரசின் கவனம் மீது வேண்டாத பிரச்சனைகள், இப்பொழுது நடவடிக்கை எடுக்காத பிரச்சனைகள், மத்திய அரசுடன் மோதல் போக்குள்ள பிரச்சனைகள்,
அது மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்கட்டும், தொகுதி வரையறையா இருக்கட்டும், மொழி பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் மக்களின் அடிப்படை தேவைகள் மீது முற்றிலுமாக கவனம் இல்லாத அரசாக இது இருக்கிறது என்பதுதான் இந்த ஒரு நடவடிக்கை, இந்த ஒரு விபத்து நமக்கு வலியுறுத்துகிறது. இது ஒரு விபத்து இல்ல. நான் இன்னைக்கு வந்தது மத்திய அரசு அனைத்து கட்டுமான பணிகளிலும் தனது பாதுகாப்பு நடவடிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும், விரைவுபடுத்த வேண்டும், அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் எனது கவலையாக இருக்கு. இல்ல, அதுக்கு நான் இப்ப ஒரு ட்வீட் போட்டு இல்ல 2-3 விஷயத்தை, இந்த கீழடி விஷயத்துல நான் ரொம்ப தீவிரமா தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த கீழடி எப்பொழுது தொல்லியல் ஆராய்ச்சி நடத்தப்பட்டது, யாரோட ஆட்சியில தீவிரப்படுத்தப்பட்டது? நீங்க யுபிஏ அரசாங்கத்துல காங்கிரஸ் திமுக இருந்தீங்களே, அப்ப தமிழ்நாடுல தொல்லியல் துறைக்கு, தொல்லியல் அகழ்வுக்கு அவர்கள் ஒதுக்கிய தொகை 55 லட்சம். ஸ்டாலின் இதுக்கு பதில் சொல்லட்டும். கீழடி பத்தி, இந்த கீழடியில பல தொன்மையான பொருட்கள் இருக்கிறது என்று தெரிந்து அறிக்கை வந்த பின்பும் ஒரு வருடம் திமுக ஆட்சி இதை பற்றி, காங்கிரஸ் ஆட்சி இதை பத்தி கவலைப்படல. ஒரு வருஷம் நம் நாட்டின் தொன்மை மனதிற்குள், மண்ணிற்குள் புதைந்துதான் கிடந்தது. ஸ்டாலின் அவர்களே, புதைந்துதான் கிடந்தது. மரியாதைக்குரிய மோடி அவர்கள் வந்த பிறகுதான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே இந்தியா என்ற ஏஎஸ்ஐ நிறுவனத்தை அதிகார மையமாக்கி இன்னும் பரவலாக அதன் படிகளை விரிவுபடுத்தி மாநிலத்திலும் ஏஎஸ்ஐக்கு முக்கியத்துவம் கொடுத்து 55 கோடியை ஒதுக்கி தமிழ்நாட்டில் உள்ள அகழ்வாராய்ச்சிக்கு மட்டும் 55 கோடி ஒதுக்குறாங்க. நீங்க 55 லட்சம் தானே ஒதுக்குனீங்க. நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது தமிழக தொல்லியலில் என்ன அக்கறை காட்டினீர்கள்? இன்று கீழடி தமிழின் தொன்மையை உலக அரங்கிற்கு உயர்த்தி கொண்டிருக்கிறது என்றால், உணர்த்தி கொண்டிருக்கிறது என்றால், அது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களால தான். ஏனென்றால் அந்த ஏஎஸ்ஐல பல திட்டங்களையும் பல வழிமுறைகளையும் கொண்டு வந்தார். இன்னும் சொன்ன போனா டீசென்ட்ரலைஸ் பண்ணாரு. இந்த ஏஎஸ்ஐய மத்தியில் இருந்து மாநிலத்திற்கும் முழுவதுமாக பணிகளை டீசென்ட்ரலைஸ் பண்ணார். இந்த கீழடியை வைத்து முதலில் இருந்தே இவர்கள் கீழ்த்தரமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டார், 26 அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டார்கள். தமிழ்நாட்டில் உள்ள அந்த அதிகாரி மட்டும் மாற்றம் செய்யப்பட்டார் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களும் நானும் நேரடியாக கீழடிக்கு சென்றோம். தமிழக அமைச்சர்கள் கூட இப்ப யாரும் வரல. இன்னைக்கு கீழடி, இந்த தொன்மை வாய்ந்த இந்த அகழ்வாராய்ச்சி பாஜகவிற்கு பெயர் வாங்கி தந்துவிடக் கூடாது என்பதற்காக கீழடி 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 என்று உள்ளடி இல்லாத ஒரு கீழடியை இவர்கள் ஒரு கீழ்த்தரமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், தமிழின் தொன்மையை நீங்கள் 5-6 அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் இருக்கும்போது எதை கொண்டு வந்தீர்கள்? உங்கள் ஆட்சியில் கீழடியின் நிலைமை என்ன? ஏன் வெறும் 55 லட்சம் மாத்திரம் தமிழ் அகழ்வாராய்ச்சிக்கு ஒதுக்கினீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல உள்ள பழைய பொருட்கள், இன்னைக்கு நம்ம சுவடிகள், ஓலை சுவடிகளை டிஜிட்டலைஸ் பண்ணது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அரசு. ஓலை சுவடிகளை டிஜிட்டலைஸ் பண்ணதுனால நம் தமிழின் தொன்மை உலக அரங்கிற்கு எடுத்து செல்லப்பட்டு இருக்கிறது. அதனால இவர்கள் அமைதியாக உட்கார்ந்திருந்த அந்த கீழடியை உலக அரங்கிற்கு எடுத்து சென்றது பாஜக தான். அதனால்தான் நான் மறுபடியும் சொல்றேன், கீழடியை நாங்கள் அகழ்வாராய்ச்சி செஞ்ச பின்புதானே அதை பற்றி அரசியல் செய்ய முடிகிறது உங்களால். அதனால நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கீழடிக்கு, அந்த தொன்மைக்கு, அதை வெளிக்கொணர்வதற்கு முழு பொறுப்பு, பாராட்டு பாஜக அரசுக்கு தான் கொடுக்கணும். நாங்க ஆரம்பிப்போம், அதற்கப்புறம் நீங்க அதை உணர்வு பூர்வமாக அதை எடுத்து சென்று எதிர்த்து நீங்கள் குரல் கொடுத்து கொண்டிருப்பீர்கள். உதாரணத்துக்கு எய்ம்ஸ் மாதிரி, எய்ம்ஸுக்கும் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நான் கேட்கிறேன், 5 வருஷம் ஆட்சி, 5 முறை ஆட்சியில் இருந்தீங்களே, எய்ம்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு கட்டிடம், ஏதாவது ஒரு மருத்துவமனை கட்டினீங்களா? நீங்க யூபிஏ இருக்கும் பொழுது எய்ம்ஸுக்கு திட்டம் போட்டீங்களா? கல்ல தூக்கி கொடுக்கணும்னா கூட அதுக்கான அடிப்படை திட்டம் இருந்தாதான் உங்களுக்கு கல்ல உருவி காமிக்க முடியுது. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் கட்டிடம் தான் இங்க மதுரையில வந்து கொண்டிருக்கிறது. ஆனா 4வது வருடம் மாணவர்கள் படித்து முடித்திருக்கிறார்கள். கல்லூரியில் அவர்கள் படித்து முடித்திருக்கிறார்கள். எய்ம்ஸ்னா உடனே ஏதோ கேட்கிறாரு,
இது என்ன உலக விண்வெளி ஆராய்ச்சி மையமா இல்லனா மருத்துவமனையான்னு? விண்வெளி ஆராய்ச்சி மையம் கூட கட்டிடலாம். மருத்துவமனை தான் ஒரு கார்டியாலஜிக்கு என்னென்ன உதவி வேணும், என்னென்ன ஒரு மேம்பாடு வேணும், என்னென்ன உயர் திட்டங்கள் வேணும், ரொம்ப கவனமா. இது உலக தரம் வாய்ந்த மருத்துவமனை. உங்களை மாதிரி இங்க மருத்துவமனை கட்டிட்டு டாக்டர் இல்லாம அங்க வந்து வெட்டு குத்து அதெல்லாம் வாங்கி கொண்டிருக்கிற மருத்துவமனை அது கிடையாது. எல்லாவற்றிலும் உலக தரம் வாய்ந்த மருத்துவமனை. நீங்க ஆட்சியில் இருக்கும்போது தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றாவது நினைத்தீர்களா? நான் கேட்கிறேன். எல்லா திட்டமும் பாஜக அரசு கொண்டு வரும். ஆனா அதை வைத்து நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நாங்கள் வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். The collapse of the local administration. Even though the metro rail project is from the central government, the allotment of fund and the allocation of the project, all the responsibility of the central government. But the local administration, the monitoring the safety measures of the workers as well as the civilians and the administrative capability and the tender selections, everything monitored by the state government. So this is not the only accident which happened recently. There was a big hole at midst of the road. This all indicates the significant administrative failure in the Tamil Nadu government, the DMK government. So why I visited this place, whatever may be the constructive procedures which is carried out all over Chennai and Tamil Nadu, immediately they should focus on the safety measures. They should focus on the safety administration, local administration. They are ignoring the local administration. They are ignoring the safety of the, compromising on the safety of the people. Even today, the Chief Minister or the concerned officials have not uttered a single voice on this. So, definitely, DMK government should focus on the safety of the people. In between Nochib Kupkam also, there one balcony collapsed. At that time also, they told because of the local problem of the drilling procedure from the metro. So, the safety measures should be taken care and there should not be any compromise on the safety of the people. Here, this is a busy road. Because it was late night, it is very disheartening to say that one life lost. It's a busy road with the ambulances, school buses. If it would have happened little earlier, I am unable to imagine it. So state government should, the local administration should focus more on the safety measures and there should be a safety audit for all the constructive procedures in Tamil Nadu.